சரி. தாய் பாலும் கொடுக்கவில்லையடா, என் மாரில் நீ தூங்க கிடைக்கவில்லையடா. பாத்திமா ஹிந்தி பிக் பாஸ்ல எலிமினேட் ஆனதுக்கு அப்புறமா இப்ப ஸ்ருதிகா வீடு திரும்பி இருக்காங்க. பலத்த வரவேற்பு கிடைச்சிருக்குப்பா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் சொன்னாங்க, நான் ஒரு புது விஷயம் பண்ண போறேன்னு. என்னவா இருக்கும், ஒருவேளை தமிழ் பிக் பாஸுக்கு தான் வரப்போறாங்க அப்படின்னு நினைச்சோம். அதுதாங்க இல்ல. அங்கதான் ஒரு செம்ம ட்விஸ்ட். ஹிந்தி பிக் பாஸுக்கு போயிட்டு மக்களுடைய மனசுல இடம் பிடிச்சிருக்காங்க. ஒன் ஆஃப் த ஃபைனலிஸ்டா இருப்பாங்க அப்படின்னு நினைச்சோம். பட் எதிர்பாராத விதமா பாத்தீங்கன்னா ஸ்ருதிகா வந்து எவிக்ட் ஆயிட்டாங்க. சோ எலிமினேட் ஆயிட்டு வீட்டுக்கு வந்ததும் அவங்களுக்கு அப்படி ஒரு சந்தோஷங்க. மாமனார் மாமியாரை பார்த்து ஹக் பண்ணி தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துறாங்க. அப்புறம் அவங்களோட ஹஸ்பண்ட் அர்ஜுனை ஹக் பண்றாங்க. அப்புறம் அவங்களோட வீட்டுக்கு போறாங்க. அவங்க அம்மா அப்பாவை பார்த்து அவங்கள ஹக் பண்ணி அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் பேசுறாங்க. எல்லாரையும் ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணும்போது அந்த ஒரு சந்தோஷம் இருக்கதானே செய்யும். பிக் பாஸ் வீட்டுக்கு போறவங்க மனுஷங்களை மிஸ் பண்றாங்களோ இல்லையோ, ஆனா சாப்பாடு பயங்கரமா மிஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அங்க வந்து நம்ம நினைச்ச மாதிரி எல்லாம் சாப்பிட முடியாது. அதுவும் இந்திய பிக் பாஸ்ல கேட்கவே வேணாம். வந்ததும் முதல் வேலையா பிரியாணி சாப்பிட்டிருக்காங்க. பிரியாணியை பார்த்ததும் ஸ்ருதிகாவுக்கு அவ்வளோ சந்தோஷம். வீட்டுக்கு வந்தது செம்ம ஹாப்பியா இருக்கு. என்னோட ஃபேவரட்டான பீப்புள், என்னோட ஃபேவரட் சோஃபா, ஃபேவரட் ஃபுட்டோட நான் அப்படியே வைப் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என்னுடைய அம்மா அப்பாவை, மாமனார் மாமியாரை நான் ரொம்பவே மிஸ் பண்ணேன். இந்த மூமெண்ட்ஸ்லாம் நான் வாழ்க்கையில மறக்கவே மாட்டேன் அப்படின்னு ஸ்ருதிகா ரொம்ப எமோஷனலா ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்தி பிக் பாஸ்க்கு போன மாதிரி நீங்க தமிழ்ல வந்திருந்தா கூட நல்லா தான் ஸ்ருதிகா இருந்திருக்கும். இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களுக்கு இப்பவே ஃபாலோ பண்ணுங்க.